மத்திய அரசினுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் காட்டக்கூடிய செய்தி என்ன அப்படின்ற விஷயம் இருக்கிறது. குறிப்பாக சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. சிம்லா ஒப்பந்தத்தின்படிதான் போர் நிறுத்தம் இருக்கிறது. இப்போது நதி நீரை நிறுத்தியிருப்பதன் மூலமாக இந்தியா இதை நாங்கள் போர் நடவடிக்கையாக பார்ப்போம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. பதிலுக்கு சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக பாகிஸ்தான், அதாவது இந்தியா நேற்று எடுத்த அதே ஸ்டெப்ஸை இன்னைக்கு அவங்க திரும்ப எடுத்திருக்காங்க. இது பாகிஸ்தானுடைய நகர்வுகளாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைந்திருக்கிறார். சதீஷ் முருகன், பாகிஸ்தானுடைய நகர்வும் குறிப்பிடத்தக்க ஒன்றா இருக்கு. நேற்று பல தடைகளை விதிச்சப்போ திடீர்னு ஏவுகணை சோதனை நடத்த போறோம் அப்படின்னு அவங்க வந்தாங்க. இப்போ சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்ய போறோம் அப்படின்னு கூட அறிவிச்சிருக்காங்க. இரண்டு தரப்புல இருக்கக்கூடிய பதற்றமான சூழல் என்ன விவரிங்க? நிச்சயமாக கார்கே, நீங்கள் தெரிவித்தது போல இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் அப்பர் ஹேண்ட் என்று சொல்லக்கூடிய முதல் நடவடிக்கைகள் அனைத்துமே இந்தியா தரப்பிலிருந்து தான் எடுக்கப்பட்டது. அந்த ஹைகமிஷன், பாகிஸ்தான் ஹைகமிஷனுடைய பாதுகாப்பு திரும்ப பெறப்படும். நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஒரு 5 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது. பாகிஸ்தானியர்கள் வெளியேற வேண்டும், அதே போன்று பாகிஸ்தான் ஹைகமிஷன் தூதரகத்திலிருந்து அதிகாரிகள் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்களை அறிவித்த நிலையில் இன்றைய தினம் அவர்கள் அதாவது பாகிஸ்தான் தரப்பில் நடைபெற்ற அனைத்து தலைவர்களுடைய கூட்டத்தில், பிரதமர் தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் அவர்களும் நமக்கு எதிரான அந்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறாங்க. இதில் இரண்டு தரப்பிலுமே தற்பொழுது நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவாக கட்சி நிர்வாகி, அதாவது கட்சி தலைவர்களிடம் விவரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து ஓரளவு அந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த சூழலில் எதிர் தாக்குதல்களுக்கான ஏற்கனவே இந்திய இராணுவத்தை பொறுத்தவரையில் பல்வேறு இந்த ஜம்மு காஷ்மீர் பகுதி என்பது எப்போதுமே பதட்டமாக இருந்தக்கூடிய பகுதி. தற்பொழுது அந்த பகுதிக்கென்று ஏற்கனவே நாம் தெரிவித்தது போல பல்வேறு புரோட்டோகால்கள் எப்பொழுதுமே அமலில் இருக்கும். அதாவது சாதாரண ஒரு மாநிலம் போல இந்த ஜம்மு காஷ்மீர் இருக்காது. அதே போல் பல்வேறு புரோட்டோகால்கள் அங்கே தொடர்ந்து பின்பற்றப்படும். அந்த வகையில் தான் 42 முகாம்கள் அடையாளம் காணப்பட்டு அவை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. எந்த நேரத்திலும் தாக்குதல் நடைபெறலாம் என்கிற ஒரு சூழல் தான் அந்த பகுதியில் நிலவுகிறது. இன்றைய தினம் இந்தியா பயன்படுத்திய வார்த்தைகளை விட பாகிஸ்தானுடைய தரப்பிலிருந்து வந்த வார்த்தைகள் அதிகமாக கருதப்படுகிறது. சிந்து நதிநீரை நிறுத்தும் பொழுது அது போராக கருதப்படும் என்பது போர் என்ற வார்த்தையை அவர்கள் முதன்மையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இரு தரப்பிலிருந்துமே ஒரு பதட்டமான பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதை நாம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். கராச்சியில் அவர்கள் ஏவுகணை தாக்குதல் பயிற்சியானது நடத்தியிருந்தனர். அவர்கள் கடற்பகுதியிலும் அதே போன்று சமதளத்திலும் நடத்தி இருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. இதற்கு பதிலடி கொடுக்கும் இடையில் இந்திய கடற்படையினரும் அந்த ஏவுகணை தாக்குதல்கள் சோதனையை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். போர் என்று இந்த பிரச்சனைக்கு அடுத்த கட்ட நகர்வாக இருக்குமா, அல்லது இதில் வேறு ஏதும், அதாவது புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று சொல்லக்கூடிய எல்லை தாண்டி அந்த தாக்குதலுக்கு பிறகாக இருந்த அந்த பதட்டமான சூழலை போல் பதட்டமடைந்து பிறகு இயல்பு நிலைக்கு திரும்புமா என்ற கேள்விதான் இருக்கிறது. எனினும் இன்றைய தினம் ராஜாங்க ரீதியாக, அதாவது அரசாங்க ரீதியாக நடைபெறக்கூடிய அந்த இரண்டு தரப்பு முடிவுகளும், அதாவது இரண்டு தரப்பிலும் எடுக்கப்படும் முடிவுகளும் என்பது நாம் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதுமே இந்த இந்தியா பாகிஸ்தான் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்து வருகிறார்கள். இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு சற்று நேரத்திற்கு முன்பாக குடியரசுத் தலைவரையும் ஜெய்சங்கர் அவர்கள் சந்தித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த நேரத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கிய செய்தி என்னன்னா, முப்படைகளையும் தயார் நிலையில் வைக்க பாகிஸ்தான் அறிவுறுத்தி இருக்கிறதாம். ஏற்கனவே இந்தியா அனைத்து தயார் நிலைகளில் இருக்கக்கூடிய சூழலில் தண்ணீர் நிறுத்தப்பட்டிருப்பதால் இப்போது பாகிஸ்தான் முப்படைகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு அவர்கள் சொல்லியிருப்பதாக தகவல். இந்தியா ஏற்கனவே முப்படைகளை தயார் நிலையில் வைத்திருக்கிறது. ஏவுகணைகள் முதல் நாம் இப்போ சமீபத்தில் வாங்கின ரஃபேல் வரை எல்லாம் தயாராக இருக்கிறது. இந்த F-16 அப்படின்னு ஒரே ஒரு போர் விமானத்தை வச்சுட்டு பாகிஸ்தான் பல நேரங்களில் தாக்குதல்களை நடத்தியிருக்கு. குறிப்பாக அதை ஒரு ஷோகேஸ் மாதிரியும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்று. பாகிஸ்தான் இருக்கக்கூடிய நவீன விமானத்தில் இந்த F-16 ஒன்றாகவும் இருக்கிறது. அதுதான் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்த புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு அபிநந்தன் போனார் இல்லையா, அபிநந்தன் போன ஃப்ளைட் மூலமாக F-16 சுட்டு வீழ்த்திட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. அதன் பிறகு
அந்த F-16 பற்றின செய்திகள்லாம் இருந்தது. இப்போ அவங்க அதெல்லாம் தயார் நிலையில் வைத்திருப்பதாகவும் நம்ம ரஃபேல் வரை நவீன ஆயுதங்களோடு தயார் நிலையில் இருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.